வணக்கம். ஏ டு இசட் ஜோதிட நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த காணொளியில் 2025 ஆண்டில் உள்ள மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் உள்ளவருக்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு, கேது, சனி, குரு, சூரியன், சந்திரன் இவைகளின் பலனை, அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிட வார்த்தைகள் பயன்படுத்தாம சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 2025 வருஷம் மார்ச் மாதம் நடக்க போற சனி வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியில உச்சபட்ச நன்மை பலனை அனுபவிக்க போற 4 ராஜயோக ராசிகள்ல மகரமும் ஒண்ணு. மிச்ச 3 ராசிகள் என்னன்னா கடகம், ரிஷபம், துலாம். மொத்தம் 4 ராசி. மகரத்துக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு, பின்பு மீன ராசியில 2 வருஷம் இருந்துட்டு பின்பு ஜூன் மாதம் 2027 வருஷம் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். மகர ராசியின் பொது குணங்கள்னு எடுத்தோம்னா இவங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகளை வச்சு வாழக்கூடியவங்க, எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா பார்க்கக்கூடியவங்க, பிராக்டிக்கலா பேசக்கூடியவங்க. மகர ராசியை ஆளும் கிரகம் சனி பகவான். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு, பாத சனியிலிருந்து சகாய சனிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவங்க ரொம்ப ஸ்டபனாவும் ரொம்ப செல்ஃபிஷாவும் இருப்பாங்க, அவங்களோட கோல்ஸை அடைய போற பாதையை பொறுத்தவரை. மகர ராசி நபர்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வயது ஆக ஆக அவங்க ரொம்ப ஆரோக்கியமா ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். இளமையோட அவங்க வயது ஆகும்போது மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால அதிர்ஷ்டங்கள் வரும், சுப நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். மகரம் சரம் தத்துவத்தை பின்பற்றக்கூடியது. இதனால இவங்க மற்றவங்களோட ஒப்பீனியனை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களோட வாழ்க்கையில இருக்கும், அதை இவங்க விரும்பவும் செய்வாங்க. ஹெல்ப் நிறைய கேட்பாங்க. இவங்களும் ரிஷப ராசி போலேயே பண வளர்ச்சியை நோக்கி ஓடுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சக ராசிக்கு நேர்மாறா இவங்களுக்கு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரி டெய்லியும் உங்களுக்கு ஒரே வேலையை செய்யறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தோணாது. நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஈஸியா மனுஷங்க கூட கனெக்ட் ஆகிற அந்த அடாப்டிவ் ஸ்கில் இருக்கும். ஒரு குரூப்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப டாக்கட்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்க மகர ராசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இவங்களுக்கு வெக்கேஷன், ட்ரிப்பு, ட்ரெக்கிங் இதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். குறிப்பா இந்த ஃபாரஸ்ட் ரீஜியன், ஹில்லி ஏரியாஸ்க்கு போனாங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காகவே அங்க நிறைய போவாங்க. இவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க ஆம்பிஷியஸா இருப்பாங்க, ஆனா பெரிய ஆம்பிஷன் பெரும்பாலும் இருக்காது. ஒரு லிமிட்டட் மைண்ட் செட் இருக்கும். இதுதான் இவங்களோட நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஆனா பணத்தை நோக்கி ஓடுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூஸியா இருப்பாங்க. இவங்களுக்கு வரன், கணவனோ இல்ல மனைவியோ அமையறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமையும். அப்படி அமையறவங்கள இவங்க நல்லா பார்த்துப்பாங்க. இவங்க அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு நிறைய ஹெல்ப் செய்வாங்க. ஆனா அதே ஹெல்ப் இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அதனாலேயே இவங்க நிறைய டைம்ல ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது காலத்துக்கேற்ப இவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது, யாராலையும் தடுக்க முடியாது. இவங்களுக்கு முடிக்க வேண்டிய கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பெண்டிங்ல இருக்கும். அதை அவங்க செஞ்சும் முடிப்பாங்க. இதனாலேயே இவங்க ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா நல்லா தெளிவா யோசிச்சு நிதானமா அதை செய்வாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய மாட்டாங்க. அவங்களோட தோற்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நல்ல ஐப்ரோஸ் நல்ல லாங்கா நல்ல பிளாக்கா இருக்கும். அதே மாதிரி தாடை நல்லா ஸ்ட்ராங்கா வெல் டிஃபைன்டா ஷார்ப்பா இருக்கும். இவங்க 2 நிலம் ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி கூடயும், இந்த 2 ராசி கூடயும் நல்லா பொருந்தி போறவங்களா இருப்பாங்க. மகரத்துக்கு குரு 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு போறாரு, ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு. இதை வச்சு பார்க்கும்போது குருவோட சுயஸ்தானம் குணரோக சத்துருஸ்தானம். இந்த வருடம் குடும்பத்தினருடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேடி ஓடுவீங்க. தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ கடந்த வருஷங்கள் ஏதோ ஒரு பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த வருஷம் அதற்குரிய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க.
மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் 3வது பார்வை தாக்கம் 4வது கட்டத்திலேருந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து குறையும். இதனால் இது வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேச்சு திறமையாலேயோ இல்லை அந்த செயலில் நீங்கள் இறங்கி அந்த விஷயம் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து குடும்பத்தில் அமைதியை மீட்டெடுத்து வருவீங்க. இந்த வருஷம் வேலையில் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களோ இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ உங்கள் மேலே சில விமர்சனங்களை நிச்சயமாக வைப்பாங்க. நீங்கள் வந்து அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை செய்யணும். இந்த வருஷம் உங்களுக்கு செலவுகள் வந்து வீடுலேயும் வாகனத்துலேயும் ஏற்படும். வாகனம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு கோளாறு, என்ஜின் கோளாறோ இல்லை ஏதோ ஒரு கோளாறுகள் வந்து கொண்டு வரும். வீடு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது மரம் வெட்டுவது, உங்கள் வீட்டை சுற்றி மரம் வெட்டுறது, இல்லை இந்த டைல்ஸ் வேலை, பெயிண்டிங் ஒர்க், இந்த மாதிரி ஏதாவது வீடு வந்து ஏதாவது செலவை வந்து கொண்டு வரும். இந்த வருஷம் வதந்திகளை நீங்கள் பரப்பக்கூடாது. வம்புகள் ஏதாவது வந்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இருக்கணும். மகரத்துக்கு 2வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். கடந்த ஆண்டு 7.5 சனினால நிலம் மற்றும் கட்டிடம் விஷயத்தில் உங்களால் முடிவுகள் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷம் உங்களால் முடிவுகள் எடுக்க முடியும். குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நிலம் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனைகளில் கடந்த ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து விடிவு காலம் வந்து பிறக்கும். புதிய வாகனம் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் வாகனம் வாங்குவாங்க. வேலையில் திட்டமிட்ட வேலைகளை வந்து சரியான கால அளவுக்குள்ளே முடிப்பீங்க. முதலீடு தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரம் ரீதியாக உபகாரம் செய்கிறவங்களோட கொஞ்சம் தள்ளி இருக்கணும், கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. உங்களோட தொழில் ரீதியான கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஆமாம் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி போய் தவறாக பேசுவாங்க. இதனால வந்து முக்கியமான விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்காம கொஞ்சம் ரகசியங்களுடன் இருப்பது நல்லது. இதை தவிர வந்து குடுக்கல் வாங்கல்ல எந்த நஷ்டங்களும் வந்து வராது. முழுமையான தீர்வு மற்றும் பரிகாரங்களை பார்ப்பதற்கு மகரம் பார்ட் 2 வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.